மக்கள் ஏன் சிஎன்எஸ்சியோ இல்ல ஒமேகா ஏன் போய் மக்கள் கேட்கணும்? யார் சம்மந்தப்பட்டு யார் அமௌண்ட் வாங்குனா அந்த இடத்துல? அப்ப உங்கள தானே மக்கள் அந்த இடத்துல கேட்பாங்க. இன்னொன்னு அவர் சொல்ற மாரி என்கிட்ட ஒண்ணும் இல்ல, என் பேர்ல எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்ல அப்படின்றத தாண்டி, நீங்க வாங்குன அமௌண்ட் எங்கெங்க போச்சு? என்னென்ன உங்க அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே. ஓகே. அப்ப மக்கள் இதுலருந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் எடுத்தாலே என்னென்ன அமௌண்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப அவர் வந்து ஹி இஸ் லயபிள் டூ ரீபே தான அந்த இடத்துல. அவர் என்னென்னவோ சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்குறாரு. இல்ல இது வந்து இன்ட்ரெஸ்ட் நான் இது பண்ணேன். பிசினஸ் லாஸு, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். இவ்ளோ விஷயம் சொல்றாருல்ல. இது எதுவுமே எம்ஓயூல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இதுதான் இந்த இடத்துல விஷயம். ஓகே. ஏன்னா அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு அவரோட பொலிட்டிக்கல் லென்ஸா அதில வந்து அவர் பேசியிருந்தாரு. பேசும்போது என்னால பார்க்க முடிஞ்சது நெறைய கமெண்ட்ஸ். இன்னும் உங்க சேனல்லயே உட்காந்துக்கிறீங்க, எடிட் பண்ணிலாம் போட்டுக்கிறீங்க. நீங்க வெளில ஒரு சேனலுக்கு வந்து பேசுங்க அப்டின்னும்போது தான், ம். ஐ திங்க் ரெட் நூல் ஃபர்ஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். இல்லையா? வெளில வந்து அவர் பேசியிருந்தாரு. பேசும்போது ஒரே ஒரு விஷயம், மக்களுக்கான எவிடன்ஸ் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. கமெண்ட்ஸ பார்த்தாலே புரிஞ்சிரும். என்ன யார் ஒருத்தராச்சும் இவர்கிட்ட தான் நான் ஸ்மூத்தா பணம் வாங்கிட்டேன். இவர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் பார்க்க முடியுதா?